என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை பிரதர், என்னுடைய இந்த 11 மாதங்களை பார்த்தா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ள தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தேசம் கடைசி நாட்களாக இருப்பதனால ஒரு பெரிய இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. அந்தகாரத்தின் இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. பாழாக்கிற வல்லமை என்ற ஒரு இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. பொல்லாத வல்லமைகள், மரணத்தின் ஆவிகள், பாவத்தினுடைய வல்லமைகள், சர்பத்தினுடைய வல்லமைகள் இன்னைக்கு தேசத்தை இருள் மூடி இருக்கிறது. இந்த காரிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? நான் கிறிஸ்தவனா இருப்பதனால எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, நான் ஆலயத்துக்கு போகுதுனால ஒரு விடுதலை இல்லையே, நான் வேதத்தை வாசிக்கிறேன் விடுதலை இல்லையே, நான் உபவாசத்தோடு கர்த்தரை தேடி பார்த்துட்டேன் ஒரு விடுதலை இல்லையே. இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க, எத்தனையோ தேவனுடைய ஊழியர் எடுத்து நான் ஓடி 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 வருடங்கள் உருண்டு ஓடுனது, காலங்கள் உருண்டு ஓடுது, நேரங்கள் உருண்டு ஓடுனது, பணங்கள் விரயமானது. ஆனா என்னோட வாழ்க்கையில் அந்த இருள் மாறவில்லை என்று ஒரு அங்கலாய்ப்போடு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இந்த வருடம் உன் வாழ்க்கை தோல்வியோடு முடியக்கூடாது. இந்த மாதம் ஒரு முடிவின் மாதமா இருக்க போறது நீங்க நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மீண்டுமாக இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியின் மூலமாக இந்த கடைசி மாதத்தில் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த வருடம் தொடங்கி கர்த்தர் நம்மளை 11 மாதங்களை முடித்து இந்த 12வது மாதத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதாவது இந்த வருடத்தை முடிவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் துவங்கின நாள் முதல் கர்த்தர் ஒவ்வொரு மாதமாக ஆண்டுடைய வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை தேற்றினார். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள். ஒருவேளை எனக்கு 11 மாதங்களும் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் பிரதர், ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலை வந்து ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறலை என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது 2023 இப்படிதான் போச்சு, 2024 ஆச்சு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள போவன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அதிக நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து நீங்கள் இந்த வருடத்தை தொடங்கினீங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமாக ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தையே நம்பி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. கைக்கூடி வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் அது எதுவும் நிறைவேறாத மாதிரி இந்த வருடம் முடிவில் நான் வந்திருக்கிறேன். அல்லது ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம், எவ்வளவோ கர்த்தரை நான் நம்பிட்டேன் பிரதர், எவ்வளோ ஆண்டுடைய வாக்குத்தத்தை நம்பிட்டேன், ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட நிறைவேறலன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்காகவும் ஆண்டவர் இந்த நாள்ல பேச இருக்கிறார். ஏன் இந்த வாக்குத்தத்தங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? அல்லது இந்த வாக்குத்தத்தங்கள் நான் விசுவாசித்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் சொன்ன அனைவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நடந்துச்சு, ஆனால் எனக்கும் என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கீங்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். அதனால் என்ன கேள்விகளோடு, கலக்கத்தோடு அல்லது விரக்தியோடு நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தி கேளுங்கள். ஏன்னா டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தின் மாதம் தான். ஏனால் கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு கேரல்ஸ் மற்றும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், புத்தாடை எடுப்பது, பலகாரங்கள் செய்வது, இப்படியாகவே மன மகிழ்ச்சியாக எல்லாரும் இந்த மாதத்தை நினைவு கூறுவாங்க. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தை நினைவு கூர்ந்தாலும் ஒரு பகுதியினர் மாத்திரம் அவங்களுக்குள்ள ஒரு மன விரக்தியோடு தான் இருக்கிறாங்க, அல்லது தோல்வியினுடைய ஏமாற்றத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அற்றுப்போகிறதான் காணப்படுகிறது, அல்லது ஆண்டவரே இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு இதை பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த வருடத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ஊழியத்திலையும் தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. அநேக பேர் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதத்திய நன்மையும். அதனால தான் ஆவியானவர் என்னை ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தி வெளியிடும்படியாக என்னை உற்சாகப்படுத்துகிறார். இதன் மூலமாக அநேக சாட்சிகளை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதனால நீங்க எந்த காரியத்தோடு இருந்தாலும் சரி,
அல்லது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் ஒரு சந்தோஷத்தோடு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆவியான உங்களோட பேச இருக்கிறா. இந்த கடைசி மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கேளுங்க. புதிய வருஷத்துக்குள்ள புதிய ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க இருக்கிறோம். வாக்குத்தத்துக்குள்ளாக நம்ம போகலாமா? வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. ஆனால் நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை பிரதர், என்னுடைய இந்த 11 மாதங்களை பார்த்தா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ள தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, என்னுடைய தொழிலில் ஒரு இருள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு இருள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதமாச்சு குழந்தை பாக்கியத்தை எப்படி ஆண்டவர் தருவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டேன். நான் போகாத மருத்துவமனை கிடையாது, சாப்பிடாத மாத்திரை கிடையாது, மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியம் என்று. அல்லது திருமணத்திற்காக எவ்வளவோ நீங்கள் வரன் பார்த்துருப்பீங்க இந்த வருடத்தில், எப்படியாவது இந்த மாதத்தில் அமைந்து விட வேண்டும், இந்த மாதத்தில் அமைஞ்சு விட வேண்டும், இந்த மகள் எனக்கு கைக்கூடி வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த மகன் எனக்கு கைக்கூடி தான் நல்லா இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு இருளுக்குள்ளாக நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து 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 எவ்வளவோ வேலை தேடுனீங்க, எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்குனீங்க, உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த வேலையில் சேர முடியாதபடி ஒரு தடை காணப்பட்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய எதிர்காலத்தில் படிப்பின் காரியத்தில் முன்னேறி விடலாம், இந்த வகுப்பை முடித்து விடலாம், இந்த அரியரை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு படிப்பில் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த படிப்பின் காரியத்தில் கூட ஒரு பிரகாசம் இல்லாபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது இந்த கடன் காரியத்தில் கூட எப்படியா இந்த வருஷத்தில் இந்த தொழில் மூலமாக இந்த கடனை அடைச்சிடலாம், இந்த வருமானத்தை ஈட்டி எப்படியா இந்த காரியத்தை முடிச்சு விடலாம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனால் இன்னும் கடன் அடைத்த பாடல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கடனுக்கு மேலே கடன் தான். ஒருவேளை நீங்கள் இந்த வருடத்தின் இறுதியிலே கேள்வியோடு இருக்கிறீங்களா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லது அநேக பேர் சொன்ன ஜப குறிப்பு என்னன்னா, அநேகருடைய குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றுக்குள்ள பிரச்சனைகள், போதை வஸ்துகள்னால இன்னைக்கு அடிமைப்பட்டு சிக்குண்டு வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் அநேக குடும்பத்தில் முக்கியமாக இந்த பிசாசுனுடைய வல்லமையினால இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் ஒரு இருளுக்குள்ளாக காணப்படுகிறதுனால அநேக குடும்பத்துக்குள்ள ஒரு சோர்வோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடத்தின் இறுதியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், எத்தனை எண்ணற்ற கேள்விகளோடு இருந்தாலும் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார், உங்க குடும்பத்து மீது நீதியின் சூரியன் உதிக்க போகிறார், உங்களுடைய வருமானத்தில் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். யார் இந்த நீதியின் சூரியன்? உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்த ஒரு பாலகனாய் மாட்டு தொழுத்தின் முன்னணியில் பிறந்த ஒரு தேவ குமாரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்ற இருளை போக்குவதற்காக, சாபம் என்ற ஒரு இருளை போக்குவதற்காக, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயுல முதல் சுவிசேஷ அத்தியாயத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா. இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார். அந்த ரட்சகர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை போப்பதற்காகவே அவர் இந்த பூமியில பிறக்க போகிறார். யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை காணுகிறார்களோ, அந்த வெளிச்சத்தில் வருகிறார்களோ, அவர்களுக்கு எல்லா ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த மத்தேயு அத்தியாயத்தில் நிறைவேறினதை பார்க்க முடிகிறது. ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள், ஏன்னா எத்தனையோ மக்கள் கடற்கரை, யோர்தான், அப்புறத்துள்ள செபுலோன் நாடுகள், நப்தி நாடு ஆகிய புறஜாதி நாடுகளில் வாழ்ந்து கொண்ட மக்கள் இருளிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி போனார்.
பிறந்து ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருளில் இருக்கிற ஜனங்களை நோக்கி இயேசு கிறிஸ்து போனார். எதற்காக போனானா, நீங்கள் இருளிலே வாழக்கூடாது, உங்களுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். நீங்கள் இருளிலே இத்தனை வருடங்களை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் இருளுக்கு ஒரு முடிவை கட்டுவதற்காக தான் நான் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்த எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார், அற்புதம் செய்தார், வியாதியில் இருக்கிறவர்களை சுகமாக்கினார், மரண தருவாயில் இருந்தவர்களை சுகப்படுத்தினார், பிறவி குடனை கர்த்தர் சுகப்படுத்தினார், மரித்து போன பிரேதங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறோம். அன்றைக்கு செய்த அதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மத்தியிலும் கிரியை செய்ய முடியும் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரணம் அந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதனால அந்த அற்புதம் நடைபெறாது. அல்லது கிறிஸ்து எனக்குள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறார், கிறிஸ்துமஸை கொண்டாடுவதனாலும் புத்தாடி உடுத்துவதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்க மாட்டார். கிறிஸ்து பிறந்தது நோக்கமே இருளை போர்ப்பதற்காக தான், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க தான், சாபத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க தான், மற்றும் பலவிதமான கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க தான் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருளில் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்வார். ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ஒரு பெரிய இருள் தேசத்தை மூடி இருக்கிறதுங்க. பாவம் என்ற ஒரு இருள் மூடி இருக்கிறது, சாபம் என்ற இருள் இன்னைக்கு மூடி இருக்கிறது. நாம் என்றைக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை இந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலை கொடுக்க அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் இன்னைக்கு தேசம் முழுவதும் பாவத்தினால, இருளினால மற்றும் சாபத்தினால, பிசாசினுடைய கிரியினால இருள் மூடி இருக்கிறது. உங்களுக்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். இன்றைக்கு தேசம் கடைசி நாட்களாக இருப்பதனால ஒரு பெரிய இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. அந்தகாரத்தின் இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. பாழாக்கிற வல்லமை என்ற ஒரு இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. பொல்லாத வல்லமைகள், மரணத்தின் ஆவிகள், பாவத்தினுடைய வல்லமைகள், சர்பத்தினுடைய வல்லமைகள் இன்னைக்கு தேசத்தை இருள் மூடி இருக்கிறது. அந்த இருளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, காரிருள் ஜனங்களை மூடும் என்று. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலைமையை போய் பார்க்கும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயோ சொல்ல முடியாத பெரிய காரிருள் மூடி இருக்கிறது. பிள்ளையுடைய வாழ்க்கையில் மூடி இருக்கிறது, தாயாருடைய வாழ்க்கையில் மூடி இருக்கிறது, கணவருடைய வாழ்க்கையில் மூடி இருக்கிறது, அவங்களுடைய வருமானத்தில், தொழிலில், படிப்பில் என்று இப்படியாகவே பலவிதமான காரியத்தில் ஒரு காரிருள் மூடி இருக்கிறது. என் அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை இந்த காரிருள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த காரிருள் போராட்டத்தில் உங்க கணவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்க தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்க குடும்பம் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த காரிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? நான் கிறிஸ்தவனா இருப்பதனால் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, நான் ஆலயத்துக்கு போவதனால் ஒரு விடுதலை இல்லையே, நான் வேதத்தை வாசிக்கிறேன் விடுதலை இல்லையே, நான் உபவாசத்தோடு கர்த்தரை தேடி பார்த்துட்டு ஒரு விடுதலை இல்லையே, இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க. எத்தனையோ தேவனுடைய ஊழியரிடத்தில் நான் ஓடி 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 வருடங்கள் உருண்டு ஓடுனது, காலங்கள் உருண்டு ஓடுனது, நேரங்கள் உருண்டு ஓடுனது, பணங்கள் விரயமானது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இருள் மாறவில்லை என்று ஒரு அங்கலாய்ப்போடு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனங்களே, நண்பு சகோதர சகோதரிகளே, நண்பு வாலிப மகளே, ஆவியானவர் இந்த நாள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வருடம் உன் வாழ்க்கை தோல்வியோடு முடியக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கை இருளில் முடியக்கூடாது. இந்த 2024ஆம் வருடம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கதான் ஆவியானவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் என் இயேசுவால் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்று நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை எடுக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிற இருளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். இந்த மாதம் ஒரு முடிவின் மாதமாக இருக்க போதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? என் இருளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். என் குடும்பத்தை பாழாக்கிற இருளுக்கு ஒரு முடிவை கட்ட போகிறார். ஏன்னா இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பாருங்கள். அந்த விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தான் மெய்யான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பா. ஏன்னா யோசித்து பாருங்க, ஒரு சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது. ஆனால் ஒரு நாள் உதிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்றைக்கி ஏதோ மழை வரப்போகிறது, அதனால தான் மேகம் மூடி இருக்கிறது. அல்லது 2 நாள் வரலன்னா சரி ஏதோ தொடர்ந்து மழை, அதனால தான் சூரியனை பார்க்க முடியல. அல்லது இரவு நேரத்தில் நம்ம சூரியனை பார்க்க முடியாது.
ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், சூரியனை ஒரு நாளும் ஒரு காலமும் யாராலையும் மறைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஏன்னா அது தேவன் கட்டளையிட்டான். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த இருள்கள் எல்லாம் மூடி இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கென்று வச்சிருக்கிற வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியாது. எப்படி ஒரு மேகம் வரும்போது சூரியன் மறைக்கப்படுகிறதோ, உங்களுடைய குடும்பம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அந்த வெளிச்சத்தினிடத்தில் போகாதபடி என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது, என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது, என்னோட வாழ்க்கை இருளாக இருக்கிறது நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த வருடம் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை வருடங்களும் உங்கள் வாழ்க்கை இப்படியே தான் போய் கொண்டிருக்கிறோம். இருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த பூமியில் எந்த ஒரு தெய்வத்துக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமத்துக்கு மாத்திரம்தான் இருளிலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவனால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கல, உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஏன்னா விசேஷமான ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேசத்தை ஒரு பெரிய இருள் மூடி இருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடி இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அந்த காரிருளால் பாதிக்கப்பட்டு இருப்பீர் என்று சொன்னால் அன்று நோக்கி பாருங்கள். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருளுக்குள்ளாக நீங்கள் காணப்பட என்னால் ஜெபிக்க முடியல பிரதர், நான் வேதத்தை வாசிக்கலான்னு நினைக்கிறேன், வேதத்தை வாசிக்க முடியல, உபவாசிக்கலான்னு உபவாசிக்க முடியல, நான் ஏதாவது ஆண்டவரை தேடி நான் முழங்கால் பட்டி ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன், ஒரு நாள் ஜெபிக்கிறேன், 2 நாள் ஜெபிக்க முடியல, இந்த வருடம் முழுவதுமே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தோல்வியாக தான் போய் கொண்டிருக்கு நீங்கள் நினைச்சிங்க சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை முதலாவது நீங்கள் ஜெயம் பெறும்படியாக கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள். அப்படி ஜெயம் பெறும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபிக்க ஆயத்தமாக கண்களை மூடி நம் ஜெபிப்போமாக. அன்புள்ள தகப்பனே, அப்பா, விசேஷமாக இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த தேவ செய்தியின் மூலமாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிற தகப்பனே, மல்கியா 4:2 சொல்லப்பட்டது போல என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த 12 மாதங்களும் உம்முடைய நாமத்துக்கு பயந்து, உம்முடைய வார்த்தைக்கு பயந்து, உம்மை மாத்திரமே சார்ந்து இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது இயேசு அறியாத நபர்களாக இருந்தாலும் அந்த கிறிஸ்துவ மீது நம்பிக்கை வைத்து இயேசுநாதர் எனக்கு விடுதலை கொடுப்பார், இயேசுநாதர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு யாரும் உதவி செய்யும்படி இல்லை என்று ஒரு அங்கலாய்ப்போடு உதவியற்றார் நிலைமையில் இருப்பார் என்று சொன்னால், அவர்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையில காணப்படுற இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போற கிருபைக்காக நன்றி. இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்கிற இருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக, எல்லா குடும்பத்தில் காணப்படுற இருளின் வல்லமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக, எல்லா தொழிலில் காணப்படுற இருளின் வல்லமைகளுக்கு, படிப்பிலும் வேலையிலும் திருமண காரியங்களும் குழந்தை பாக்கியத்திலும் ஆண்டவரே காணப்படுற எல்லா இருளுகளுக்கும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு முற்றுப்புள்ளி நீ வைக்க போற கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரம் இப்பொழுது வீடுகளுக்குள்ள பாய்வதாக. ஆண்டவரே, இந்த செய்தியை யாரெல்லாம் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே ஒருவேளை தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் என் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இந்த வார்த்தையின் மூலமாக நீ புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை நீ உதிப்பீராகப்பா, அவங்க குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப்பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை நீ கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நான் இவர்களை எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளில் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய பிறப்பை நினைவு கூற மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களை இந்த மாத நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் இருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாக உங்கள் குடும்பத்தில் பிறக்க போகிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இயேசுவை அறியாத மக்களுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.